அப்போ போன டாபிக் என்ன பேசுகிறோன்னா செல்ஃப் அலைன்மெண்ட் பற்றி பேசணும். இப்போ பாத் ஆஃப் செல்ஃப் அலைன்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இறை சாட்சியிலேருந்து ஒரு துளி தான் மனசாட்சி. மனசாட்சியும் மனசும் சேர்ந்தது தான் உயிர். இந்த உயிரே எதுக்கு ஜனனம் எடுத்திருக்கு? அது ஆசைப்படுறத வாழ்கிறதுக்கு தான் ஜனனம் எடுத்திருக்கு. இந்த ஆசை அப்படிங்கிறது அப்போ எங்கேருந்து வந்திருக்கு? இறை சாட்சிக்கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ இறை சாட்சியோட ஆசையை வாழ்கிறதுக்கு தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்து மனுஷனாக பிறக்க வச்சு அதுக்கு செஞ்சுக்கிறதுக்கு உடம்பையும் கொடுத்து இந்த வாழ்வியல் பாதையவே அமைச்சு கொடுத்துருக்கு இறைசாட்சி. அப்போ இந்த பாத் ஆஃப் செல்ஃப் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், இறைசாட்சியோட கனவுகள், இறைசாட்சியோட ஆசை என்னவோ அது நம்ம மனசுக்குள்ளே விதிக்கப்பட்டு தான் பிறந்தே இருக்கோம். அப்போ அதை வாழ்கிறதுக்கு தான் ஜனனமே எடுத்திருக்கோம். அப்படின்னா அது இறைசாட்சியோட ஆசை மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மனசோட ஆசையை ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் மனசாட்சி கைடன்ஸ் கொடுக்குது. மனசாட்சி என்ன கைடன்ஸ் கொடுக்குதோ அதை கேட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா இடத்துலையும் பின்பற்றி பூமிக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி அதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் நடத்தி அந்த மனசோட ஆசையை ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் மூளை. அந்த மூளை சொல்கிறத படி கேட்டு வாழ்கிறதுக்கு உடல். இதுதான் செல்ஃப் அலைன்மெண்ட்டே தவிர இதை மாற்றி நம்ம பூமியில் இருக்க சோஷியல் கண்டிஷனிங்காக வாழக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் பாத் ஆஃப் செல்ஃப் அலைன்மெண்ட்.